நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள். வந்து இந்த வார்த்தையை சொன்னார்கள். இன்னக அஹப்பு இலைய மின் நஃப்ஸி. யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட நான் உங்களை அளவு கடந்து நேசிக்கிறேன். இல்லை இல்லை, வமின் அஹ்லி வமின் மாலி வமின் வலதி, எனது குடும்பத்தை விட, எனது சொத்து பத்துக்கள் சுகங்கள் அனைத்தை விட, இன்னும் என் பிள்ளைகளை விட நான் உங்களை அளவு கடந்து நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஆனால் நான் இப்பொழுது உங்களை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நான் உங்களை பார்ப்பதற்கு ஓடோடி வந்து விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். ஆனால் ஒரு கால் எனக்கும் மௌத்து வந்து உங்களுக்கும் மௌத்து வந்தால் நீங்கள் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தில் நபிமார்களோடு இருப்பீர்கள். ஆனால் ஃபைதா தகல்துல் ஜன்னத, யா ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்தில் நுழைந்தால், நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேன், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கு தந்துட்டான்னா, ஹஷீத்து அல்லாஹ் அராக, நான் உங்களை எவ்வாறு பார்க்க முடியும் என்று நான் பயப்படுகிறேன். நீங்களும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, பாவியாகிய நான் எப்படி யா ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்க முடியும், உங்களோடு இருக்க முடியும், உங்களோடு உரையாட முடியும் என்ற கவலையை வெளிப்படுத்தினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அந்த ஹதீஸ்ல வருது, நஸல ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே வந்து விட்டார்கள், அல்லாஹ் வஹி அனுப்பி விட்டான். என்ன வஹி அது? சூரத்துன் நிசால அல்லாஹ் இந்த ஆயத்தை சொல்றான், வமை யுத்திஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கும் இன்னும் அவருடைய தூதரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு பணிந்து அல்லாஹ் ரசூல் கூறிய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு இருப்பார்கள், அவர்கள் உயிர் தியாகிகளோடு, சித்தீகீன்களோடு, உண்மையாளர்களோடு, நல்லடியார்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள், அல்லாஹ் உங்கள் சம்பந்தமாக ஆயத்து இறக்கி விட்டான் என்று சொன்னார்கள். எனவே நாமும் அல்லாஹ் ரசூலின் மீது பாசம் வைத்தது உண்மை என்றால், நாம் அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் ரசூலுக்கு உவப்பான வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நேசத்தோடு இருந்தோம் என்றால் நாமும் ரசூலோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக.